வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ 1லேருந்து 6 பாவம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து 7ஆம் பாவத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையிலேயே மிக மிக முக்கியமான பாவம் அப்படின்னா நமக்கு 7ஆம் பாவம் தான். வாழ்க்கையில் நம்ம செஞ்ச கொடுப்பனை 7ஆம் பாவம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. திருமணம் சார்ந்த முக்கியமான விஷயத்துக்கு 7ஆம் பாவம் தான். எல்லாரும் ஜாதகம் பார்க்குறதே அந்த 7ஆம் பாவம் திருமணத்தை பார்த்தா பார்ப்பாங்க. 7ஆம் பாவத்தில் என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நாம் இந்த கேபி அஸ்ட்ராலஜி இதில் நம்ம போய் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, சனியை பற்றியோ, குரு நோக்கிறாரு திருமணம் நடக்குமோ, இல்லை 1, 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்குது தோஷம், 1, 2, 7, 8 ராகு கேது தோஷம், 5 குரு தோஷம் அப்படின்ட்டு வெறும் தோஷத்தை மட்டும் பார்ப்பதில்லை. 7ஆம் பாவம் கொடுப்பன முதல்ல அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுதான் அவங்களோட திருமண வாழ்க்கையை அவனுக்கு எப்படியாப்பட்ட மனைவி அமைவாங்க, அவனோட வாழ்க்கை எப்படின்றது 7ஆம் பாவம் தான். முதல்ல 7ஆம் பாவத்தில் அகம் சார்ந்த அப்படின்ட்டு முதல்ல பார்த்தோம்னா நம்ம உடல் உறுப்பில் நம்ம நடுவு பகுதி அப்படின்றது 7ஆம் பாவம். தொப்புள் கொடியை குறிக்கும், தொப்புள் அடி வயிறில் குறிக்கும். அப்புறம் கிட்னி சார்ந்த பிரச்சனையாக இருக்கா வருமானா சனி 7ஆம் பாவம் கெட்டிருந்தா கிட்னி சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். பெண்களுக்கு குருவும் கெட்டு 7ஆம் பாவம் கெட்டிருந்தா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரும். ராகு அந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும்போது அது காற்று ராசி, அது கெட்டு 7ஆம் பாவமும் கெட்டு இருந்துச்சுன்னா தொற்று சார்ந்த நோய்கள்லாம் வரும். சீசன் நோய்கள்லாம் வர்றது எல்லாமே அதுதான். 7ஆம் பாவத்தில் முக்கியமானது என்னன்னா திருமணம், நம்மளோட வாழ்க்கை துணை, நமக்கு சமமான நபர், வாழ்க்கை துணை பற்றி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் யார் யாருக்கு அகம் சார்ந்து 1, 5, 7, 9, 11, 3 அப்படின்ட்டு இருக்குதோ அவங்களோட வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. 5, 11 இருந்துச்சுன்னா நல்லா திருப்தியான வாழ்க்கை, காதல் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும். 7ஆம் பாவம் 6, 12 தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு விவாகரத்தாகும், தொற்று நோயெல்லாம் வரும், நோய் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். 7ஆம் பாவம் 8, 12 தொடர்புச்சுன்னா அவங்களுக்கு எதிரி மூலம் தொல்லைகள், மனைவி நல பிரச்சனை, டைவர்ஸும் ஆகாது, கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த 7ஆம் பாவம் அவங்களுக்கு கொடுப்பனை கெட்டு இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் பாவம் 6, 11 தொடர்புச்சுன்னா நல்லா வெற்றியாளராக இருப்பாங்க. 7ஆம் பாவம் தான் முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் கெட்டு போகக்கூடாது. 7ஆம் பாவம் யார் யாருக்கு 2, 7 அப்படின்ட்டு 2, 8, 2, 7னா வாழ்க்கை துணை தற்கொலை செய்து கொள்வாங்க, ஆயுள் குறைவு அப்படின்றது 7ஆம் பாவம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா. 7ஆம் பாவம் 2, 7, 2, 8 இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும், தசாபுத்திகள்லாம் பார்க்கணும், இல்லாட்டினா அவங்க வாழ்க்கை துணையினால் அவங்க வாழ்க்கை துணைக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 7ஆம் பாவம் 6, 9 அப்படின்னா முதல் கல்யாணம் நடந்து டைவர்ஸ் ஆகி 2வது திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம், 100% நடக்கும். 7ஆம் பாவம் யார் யாருக்கு 6, 8 தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். செகண்ட் மேரேஜும் நடக்காது, டைவர்ஸும் கிடைக்காது அவங்களுக்கு. 7ஆம் பாவம் 5, 8 யார் யார் தொடர்பு கொள்ளுதோ அவங்க கணவன் மனைவி மேலேயோ, மனைவி கணவன் மேலேயோ சந்தேகத்திலேயே வாழ்வாங்க. அதுதான் அவங்களோட கொடுப்பனை, இதுதான் நடக்கும். 7ஆம் பாவம் 4, 8 அப்படின்னா மனைவி மேலே ஒரு ஈர்ப்போ சந்தோஷமோ கிடைக்காது. 4, 10 அது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாவே மனைவி மேலே கணவனுக்கோ, கணவன் மேலே மனைவிக்கோ ஒரு ஈர்ப்பு அப்படின்றதே ஒன்று இருக்காது. இது மாதிரி 7ஆம் பாவத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அது நம்ம எல்லா விஷயத்தையும் இதில் சொல்லக்கூடாது, அது சொன்னோம்னா அது பிரச்சனை நிறைய உருவாக்கும். அதனால் 7ஆம் பாவம் யார் யாருக்கு நல்லா இருக்குதோ அது அகம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தால் அகம் சார்ந்து நன்றாக இருக்கும். புறம் சார்ந்து அப்படின்னா தொழில் சார்ந்து அப்படின்னா 7ஆம் பாவம் யார் யாருக்கு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளுதோ அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க. அப்படின்னா சுயதொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் 2, 4, 6, 10 அப்படின்ட்டு யார் யாருக்கு இருக்குதோ இவங்கெல்லாம் சுயதொழிலாம் செய்யலாம். ஏன்னா 7ஆம் பாவம் தான் நமக்கு சமமான நபர்கள் அப்படின்றதும் சரி, பொதுஜன தொடர்பு அப்படின்றதும் நமக்கு 7ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் தான் பார்ட்னரையும் குறிக்கும். நமக்கு ஒரு பார்ட்னரை வச்சு நம்ம தொழில் செய்யலாம்னாலும் நமக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 7ஆம் பாவம் யார் யாருக்கு 5, 9 இருக்குதோ அவங்களுக்கு சுயதொழிலெலாம் செய்யக்கூடாது. சுயதொழில் செஞ்சால் அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்சிடுவாங்க.
7ஆம் பாவம் 6, 8 பண்ணுச்சுன்னா கடன் அதிகமாக வாங்கி கடன்னால பிரச்சனைகள் உருவாகி அதனால் மன உளைச்சல் கஷ்டங்கள்லாம் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு புத்தி சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வர 7ஆம் பாவமே நமக்கு கொடுப்பனை சரியில்லை அப்படின்னா தசாபுத்திகள் எப்பயும் நல்லா இருக்கும் போது கொஞ்சம் ஓடிட்டு இருக்கோம். நமக்கு வந்து கொடுப்பனை கெட்டு போச்சு அப்படின்னா 7ஆம் பாவம் தான் நமக்கு வந்து நம்மளுடைய சந்திக்கும் நபர்கள் எல்லாமே 7ஆம் பாவம் தான். ஒருத்தர் நம்மளை சந்திக்கிறாரு, அவங்க மூலம் நமக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம் நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சிறப்பாக இருந்தே ஆகணும். 7ஆம் பாவம் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு 7ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட கடன் கொடுத்துட்டு நம்ம கடன் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா அவர்கிட்ட கடன் திரும்ப வரவே வராது, பணமே வராது. அப்போ நம்ம போய் மாட்டிக்குவோம். இப்போ 7ஆம் பாவம் 2, 6 அப்படின்னா எதிராளிக்கு நஷ்டம், நமக்கு லாபம். அப்போ நமக்கு வந்து பொருளாதாரம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். 7ஆம் பாவம் 3, 7, 11, 5, 11, 3, 9 அப்படின்னா இது அகம் சார்ந்த தொழில்கள் செய்யலாம். அப்படின்னா பணம் போட்டு தொழில் செய்யாமல் அறிவு மூலியமான விஷயங்களுக்கு இந்த புரோக்கரேஜ் ஒர்க் பண்ணுறது, பொதுநல தொடர்பு, திருமண தகவல் மையம், கன்சல்டிங்கு, இது மாதிரி வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஒர்க்கு இதெல்லாம் வந்து செய்யலாம். இது செஞ்சோம்னா அகம் சார்ந்த தொழிலுக்கு அகம் சார்ந்த நபர்கள் நிறையா வருவாங்க. புறம் சார்ந்த தொழில் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்கும் தொழில்கள் அனைத்துமே, ஒரு டீ கடையாகட்டும், ஒரு ஹோட்டலாகட்டும், எந்த தொழிலாகட்டும், ஒரு பணம் கொடுத்து செய்கிற தொழில்கள்லாம் 7ஆம் பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு இருந்தால் தான் மூலம் தொழில் செய்யணும். 5, 9 அப்படின்னு மூலம் தொழிலே செய்யக்கூடாது. 3, 7, 11 அப்படின்னா மிதமான இன்கம் தான் அவங்களுக்கு இருக்கும், பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் இருக்காது. அவங்க அகம் சார்ந்த தொழிலுக்கு 3, 7, 11 நல்லா இருக்கும், புறம் சார்ந்த தொழிலுக்கு மிதமாக இருக்கும். இப்படி தான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பாவமும் என்ன செய்யும் அப்படின்றது மூலம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்து வர தசா புத்திகள்லாம் எப்படி எப்படி இருக்கு வழி நடத்த போகுது அப்படின்றது தான் மெயினாக பார்க்கணும். ஒரு கட்டத்தை பார்த்தா எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. பாவமும் கிரகமும் தசாபுத்திகளாக வரும்போது அது அது என்னென்ன தாக்கத்தை செய்ய போகுது அப்படின்றது ஒரு சுயதொழில் செய்கிறோம்னா முதல்ல நமக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நமக்கு 7ஆம் பாவம் கெட்டு இருக்குதுன்னா 6ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா வேலைக்கு போயிடணும் கம்முன்னு. நான் சுயதொழில் தான் செய்வேன் அப்படின்ட்டு இந்த 7ஆம் பாவம் 10ஆம் பாவம் ஆக்டிவேஷன் ஆச்சு அப்படின்னாவே சுயதொழில் செய்யறதுக்கான விஷயத்தை உற்பத்தி பண்ணி விட்டுரும். ஆனால் அது என்ன பண்ணுன்னா ஃபெயிலியர் ஆக்கி விட்டுரும். 7ஆம் பாவம் நமக்கு 10ஆம் பாவம்னா நமக்கு ஆக்டிவேஷன் ஆகும்போது சுயதொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நமக்கு 2, 4, 6, 10 இருந்துச்சுன்னா அது வந்து தசா புத்திகளில் வந்து நமக்கு கொஞ்சம் கொடுப்பனை கம்மியாக இருந்தாலும் அடுத்த புத்தியில் நம்ம தூக்கி விட்டு போயிடும். ஆனால் நமக்கு மெயினானது கொடுப்பனை. கொடுப்பனை வந்து சரியில்லை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அதை செய்யறதுக்கான தகுதி குறைவு. அது நம்ம போய் மற்றவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடாது. ஜோதிடம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு இயற்கை என்ன கொடுத்துக்குது, என்ன கிடைக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையை அமைச்சிக்கணும். நமக்கு 7ஆம் பாவம் கெட்டு போயிருக்குது அப்படின்னா வர பார்ட்னருக்காவது மனைவிக்காவது கொஞ்சம் ஜாதகம் நல்ல தசாபுத்திகள் ஓடிச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்காக சப்போர்ட் பண்ணணும். இல்லாட்டினா 7ஆம் பாவம் கொடுப்பனை நல்லா இல்லாமல் 9ஆம் பாவம் கொடுப்பது தான் நல்லா இருக்குன்னா முதல் வாழ்க்கை கட் ஆகிட்டு செகண்ட் லைஃபுக்கு போயிடும். இது எல்லாமே தசாபுத்திகள் வாயிலாக நடந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல இதுதான் கொடுப்பனை. தாம்பத்திய சுகம் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம் தான் ஸ்பரிச சுகம், சாம்பத்திய சுகம் அப்படின்றது. இது வந்து சமுதாயம் அங்கீகாரம் பெற்றது தான் 7ஆம் பாவம். சமுதாயத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறது தான் 7ஆம் பாவம். சமுதாயத்தில் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க, இப்போ மனைவி நம்ம வர மனைவி இல்லை கனவு சமுதாயத்தில் எப்படி எந்த அளவுக்கு இருப்பாங்க, பேசுவாங்க, பழகுவாங்கன்றது தான் 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து சமுதாயத்தெல்லாம் பெருசாக யார்ட்டையும் பேசிக்க மாட்டாங்க, அவங்க யாரையும் மதிக்கவும் மாட்டாங்க. சுக்கரன் நினச்சா மனைவிட்டமாக நல்லா இருப்பாங்க. 7ஆம் பாவம் ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் தசா புத்தி. 7ஆம் பாவத்தோட கொடுப்பனை திருமணத்துக்கு எப்பயுமே இந்த 3ஐயும் பார்க்கணும். இதை பார்த்து தான் திருமணம் செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.